ஹலோ ஹாய் வெல்கம் டு யூ ஆல் சோயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிடலாம். அதில் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான முந்திரி போட்டுக்கிடலாம். என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் பாதாம் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போது அந்த மீதி நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி நல்லா கெட்டிப்படாமல் கிளறிக்கிடலாம். நல்லா அடி பிடிக்காமல் கிளறணும். அதில் கருப்பு கருப்பாக உங்களுக்கு தெரியும், அது நம்ம அந்த பாதாம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம அதே நேரத்தில் கேரமலைஸ் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போது அந்த கோதுமை மாவு மிக்ஸில் நமக்கு தேவையான நெய் ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்ட கேரமலும் ரெடி ஆகிட்டு, ஸோ அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கிடலாம். இப்போது பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா கிளறணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும், அப்புறம் கெட்டி கெட்டியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்படி நல்லா சுருண்டு வருதுன்னு. நமக்கு தேவையான அளவு இதில் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா எந்தளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாமல் அதோட போட்டுக்கிடலாம். போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா கிளறிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போது இதில் மீதி இருக்கிற பாதாமையும் போட்டு இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன், நீங்கள் அதோடய ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்கள். எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.